பெரியவா சரணம். மகா பெரியவா தரிசன அனுபவங்கள். இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துருக்கிறது ஜெய செந்தில்நாதன், காஞ்சிபுரம். தொகுத்து கொடுத்திருக்கிறது டி.எஸ். கோதண்டராம சர்மா. ஞான தீபம். ஜகத்குரு ஸ்ரீ மகா சுவாமிகள் நம்ம காலத்துல நடமாடும் தெய்வமாக வாழ்ந்தவர். அவரோட ஊனச் சுருக்கி உள் ஒளிய பெருக்கி வாழ்ந்த அந்த மகான் நமக்கெல்லாம் உவப்பில்லா ஆனந்தமான தேன பொழிந்தவர், ஆனந்தமான தேன சுரிந்தவர். அவரோட பெரும்பான்மையான காலத்தை மேனா பல்லக்கிலேயே கழித்து இந்த மேதினிக்கு உலகத்துக்கே நலத்தை பண்ணினவர். மகா சுவாமிகளோட நினைவாற்றல் மிக மிக பெருசு. நுட்பமான ஒவ்வொன்றையும் மனசுல நிறுத்தி உரிய காலத்துல அதை வெளிப்படுத்துற திறன் அவருக்கே ஆன தனிச்சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிய இப்ப பார்க்கலாம். மகா பெரியவா ஏகாந்த பிரியர். இயற்கையும் தனிமையும் ரொம்ப விரும்புவர். மகா பெரியவா யாத்திரையில இருக்கும்போது மண்டபங்கள், மர நிழல்கள், சாலையோர இடங்கள் ரொம்ப விரும்பி தங்குற இடங்கள். ஒரு தடவை ஆந்திர மாநிலத்துல யாத்திரையில இருந்தா. சாலையோர மண்டபம் ஒண்ணுல பெரியவா தங்கியிருந்தா. அன்பர் ஒருத்தர் கார்ல வந்து மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்தார். என்னோட பெயர் கல்யாணம். சுவங்கத்துறையில மேல்முறையீட்டு மன்றத்துல நடுவராக இருக்கேன். தஞ்சை மாவட்டம். என்னோட குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள். மன அமைதியே இல்லை. பெரியவாதான் தீர்த்து வைக்கணும். அதுக்காகத்தான் தரிசனத்துக்கு வந்தேன். பெரியவா கிட்ட அவர் பிரார்த்திச்சு கேட்டார். அவரை உட்கார சொல்லி பெரியவா அவரோட குடும்ப நிலைமைய கேட்டா. அப்புறம் 2 கரங்களையும் ஒசத்தி ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்த பழம் ஒன்ன பிரசாதமா கொடுத்து வழி அனுப்பி வச்சா. ஓரிரு ஆண்டுகள் கடந்திருக்கும். கல்யாணத்தோட வாழ்வுல வசந்தம் பிறந்தது. சிக்கல்கள் தீர்ந்து அமைதி மறுபடியும் அவரால அனுபவிக்க முடிஞ்சது. மகானுக்கு நன்றி சொல்ல அவர் மறுபடியும் வந்தார். அப்போவும் மகா பெரியவா யாத்திரையில தான். வழியில பார்த்து தரிசனம் பண்ணினர். அவரோட மனச்சுமைய மகா பெரியவாளோட திருவடியில இறக்கி வச்சு மகிழ்ச்சியா நின்னுட்டு இருந்தார். பெரியவாளோட அனுகிரகத்தால என்னோட குடும்பம் இப்போ அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கு. ஸ்ரீமட்டத்துக்கு என்னோட காணிக்கையா ஏதாவது கொடுக்க விரும்புறேன். அவர் சொல்ல பெரியவா சிரிச்சுண்டே இப்போ எதுவும் தர வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார். அரைகுறை மனசோட கல்யாணமும் திரும்பினர். பல வருஷங்கள் கடந்தது. தில்லை பெருமானுக்கு மகா கும்பாபிஷேக ஏற்பாடு. ஒரு நாள் கார்த்தால ஸ்ரீமடத்துக்கு வரணும்னு எனக்கு உத்தரவு. அப்போதைய ஸ்ரீமடத்து ஸ்ரீகாரியம் திரு டி.என். கிருஷ்ணமூர்த்தி ஐயரும் நானும் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்தோம். பல்லக்குல இருந்துட்டே கும்பாபிஷேக காலத்துல திருமுறை இசை, திருமுறை கருத்தரங்கம், திருவாசகம் முழுமையா ஒப்பிக்கிறது, தீட்சிதர்களோட குழந்தைகள் சம்பு நடன ஸ்தோத்திரம் ஒப்பிக்கிறது, இந்த மாதிரி நடத்தணும்னு எங்களுக்கு உத்தரவிட்டா. அப்போ ஒருத்தர் வந்து நின்னர். அவரையும் எங்களோட பெரியவா உட்கார சொன்னா. வந்தவர் யாரு? நடுவரான கல்யாணம். முன்னாடி என்ன இந்த நாள்ல இந்த இடத்துல வந்து பாத்தியே. நாளும் இடமும் பெரியவா சொல்லி நினைவிருக்கா? பெரியவா கேட்டா. வந்தவர் அப்படியே அசந்து போயிட்டார். மறுபடியும் 2வது தடவையா பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணினதையும் நினைவூட்டி வந்தவர் ஒரு மாதிரி அதை ஞாபகப்படுத்தி தலையாட்டினர். இப்போ நன்னா இருக்கியா? மட்டத்துக்கு பணம் தரேன்னு சொன்னியே, அதை இப்போ தரலாமா? அவசியம் தரேன் பெரியவா. திரு கல்யாணத்தோட பதில். அந்த பணம் மட்டத்துக்கு வேண்டாம்.
தில்லையில நடராஜருக்கு கும்பாபிஷேகம். அங்க என்னெல்லாம் செய்யணும்னு இவா 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த செயல்களை எல்லாம் அந்த பணத்தை கொண்டு நீ பண்ணி கொடு. அந்த பணம் நடராஜருக்கு போகட்டும். இவாளோட போய் பேசிட்டு வா. 3 பேரும் வெளியில வந்தோம். விவரங்களை சொன்னோம், கேட்டுண்டோம். மறுபடியும் பெரியவா கிட்ட போனோம். பெரியவாளும் தன்னோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்தினான். மகா சுவாமிகள் சிரிச்சுண்டே எங்களை வழி அனுப்பி வச்சா. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஒருவரோட சந்திப்பு, அதுவும் சில நிமிடங்கள் தான். அத பெரியவா எப்படி ஞாபகம் வச்சுண்டு உரிய காலத்துல அவரோட விருப்பத்தையும் நிறைவேற்றி அத நடராஜ பெருமானோட பணிக்காக பண்ணினர்னு நினைக்கும் போது அந்த நடமாடும் தெய்வத்தோட நலம் உணர்வு எவ்வளவு உயர்வானதுன்னு பிரமிப்பு தான் உண்டாகிறது. தொடரும். பெரியவா சரணம்.